வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா சமீபத்துல மலையாளத்துல ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு கலகலப்பான என்டர்டைனர் படம் அப்படின்னு பேச போற பீஷ்மர் படத்தோட மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஈஸ்ட் கோஸ்ட் விஜயன் டைரக்ஷன்ல தியான் ஸ்ரீனிவாசன் திவ்யா நடிப்புல வெளிவந்திருக்கிற இந்த படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா தியான் ஸ்ரீனிவாசன் படம் அப்படின்னாலுமே கண்டிப்பா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதுவும் நாடோடிகள் மாதிரியான ஒரு கதையமைப்பு அப்படின்னு சொல்லும் போதே கண்டிப்பா ஒரு ஆர்வம் வருது. ஒருத்தரோட காதலை சேர்த்து வைக்க போய் ஹீரோ என்னென்ன சிக்கல்ல மாற்றுறாரு, அதை எப்படி சமாளிக்கிறாரு, இதுதான் படத்தோட ஒன்லைன். படத்தோட கதை கேரளால இருக்கிற கொலுச்சம்பாறை அப்படிங்கிற கிராமத்துல நடக்குது. ஹீரோவா தியான் ஸ்ரீனிவாசன் முருகன் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அவரு அங்க காய்கறி வியாபாரம் செஞ்சுட்டு வர ஒரு சாதாரண இளைஞனா இருக்காரு. ஆனா அவருக்குள்ள ஒரு பழைய காதல் வலி இருக்கு. முருகனோட எதிர் வீட்டுல கௌரிங்கிறவங்க இருக்காங்க. கௌரியும் முருகனும் முன்னாடி காதலிச்சிருந்தாங்க. ஆனா சரியான நேரத்துக்கு முருகன் போகாதனால கௌரிக்கு அவங்க வீட்டுல செந்தில் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு போலீஸ் அதிகாரியோட கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இப்போ கௌரி தன்னோட கணவன் கிட்ட தினமும் அடி வாங்குறத பார்த்து முருகன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் கதையில ஒரு ட்விஸ்ட் வருது. ஒரு நாள் நைட்டு அரவிந்த் அப்படிங்கிற ஒரு இளைஞன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவனை முருகன் போய் காப்பாத்துறாரு. அரவிந்த் ஏன் சாக போறீங்க அப்படின்னு கேட்டா, விடிஞ்சா என் காதலிக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் இருக்கு, நான் போகல அப்படின்னா கண்டிப்பா அவ தற்கொலை பண்ணி செத்துருவா அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. உடனே முருகன் தான் பழைய காதலை நினைச்சு பார்த்துட்டு இந்த தம்பியாவது சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னோட நண்பர்களோட சேர்ந்து அந்த பொண்ணு கல்யாண மண்டபத்துல இருந்து தூக்கிட்டு வந்து அரவிந்த் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கிளம்புறாரு. ஆனா அதே நேரத்துலதான் கணவனோட கொடுமை தாங்க முடியாம கௌரியும் அவனை அடிச்சு போட்டுட்டு வெளியே வராங்க. இப்போ இந்த ரெண்டு பிரச்சனைகளும் எப்படி ஒன்னா இணையுதுங்கிறத சுவாரஸ்யமா காட்டியிருக்காங்க. இப்போ ஹீரோவான முருகன் ஒரு பெரிய தர்ம சங்கடத்துல சிக்கிறாரு. ஒரு பக்கம் தான் பழைய காதலி கௌரி தன்னோட கணவன் செந்தில் கிருஷ்ணாவோட கொடுமை தாங்க முடியாம அவரை அடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தற்கொலைக்கு முயற்சி பண்ண அரவிந்த் அவரோட காதலியை எப்படியா சேர்த்து வைக்கணும் அப்படின்னு முருகன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. முருகன் ஒரு நல்ல மனசோட சரி நம்ம காதல் தான் கை கூடல, இந்த தம்பியாவது சந்தோஷமா இருக்கட்டும் முடிவெடுத்து அந்த பொண்ணை கல்யாண மண்டபத்துல தூக்கிட்டு வராரு. ஆனா அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் வருது. அந்த பொண்ணு சாதாரண வீட்டு பொண்ணு இல்ல, ஒரு பெரிய டான் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா இருக்காங்க. இப்போ அந்த ரவுடி கும்பல் முருகனையும் அவர் நண்பர்களையும் துரத்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துலதான் படத்தோட ஹைலைட்டான காமெடி ஒண்ணு வருதுங்க. ஒரு பெரிய டான் ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஆளு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிறாரு. அப்போ தப்பிக்கிறதுக்காக ஒரு போன்ல பெண் குரல்ல பேசி முத்தம் கொடுக்கற சத்தம் எல்லாம் கொடுத்து ஏமாத்துவாரு. அந்த காமெடி சூப்பரா இருக்கு. ஒரு சீரியஸான ரவுடி இப்படி அல்டிமேட் காமெடி பண்றதெல்லாம் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். கிளைமேக்ஸ்ல நடிகர் இந்திரன் உள்ள வராரு. அவர் வர வரைக்குமே படம் ஒரு மாதிரி ஜாலியா போயிட்டு இருக்கு. ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் கதையில ஒரு ஆழமான கருத்தை சொல்றாங்க. காதலுங்கிறது வெறும் உணர்வு மட்டுமே இல்ல, அது ஒரு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜோட அங்க முடியுது. இயக்குனர் விஜயன் கதையை ரொம்ப சோகமா முடிக்காம ஒரு சுகம் போட்டு முடிச்சிருக்காருன்னு சொல்லணும். அந்த பையன் அரவிந்த் தான் காதலிச்ச பொண்ணோட சேர்ந்துடுறாரு. கௌரிக்கு அந்த நரக வாழ்க்கையில இருந்து ஒரு விடுதலையும் கிடைக்குது. முருகன் ஒரு பீஷ்மர் மாதிரி தன்னலம் இல்லாம மத்தவங்களுக்கு உழைச்சு அவங்க வாழ்க்கையை சேர்த்தும் வைக்கிறாரு. படத்தோட பிளஸ்ன்னு பார்த்தா படத்தோட திரைக்கதையும் காமெடி சீன்ஸ்னே சொல்லலாம். குறிப்பா ரெண்டாம் பாதியில வர ட்விஸ்ட் நல்லா இருக்கு. தியான் ஸ்ரீனிவாசன் விஷ்ணு உன்னிகிருஷ்ணனோட காம்போ நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செந்தில் கிருஷ்ணாவோட போலீஸ் நடிப்பு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. ஜான் குட்டியோட எடிட்டிங் கச்சிதமா பொருந்தி இருக்கு. ரஞ்சன் ராஜ் கே எல்லாத்தையும் போட இதை படத்துக்கு இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம். படத்துல மைனஸ்ன்னு பார்த்தா கதையில புதுசா ஒண்ணுமே இல்ல, ஆனா சொன்ன விதம் ஓகேவா இருக்கு. கிளைமேக்ஸ்ல திடீர்னு கதை ஏதோ இடத்துல ஜம்ப் ஆகுற மாதிரி கொஞ்சம் நெருடலாவே இருக்கு. ஆக மொத்தத்துல பீஷ்மர் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பெருசா நான் லாஜிக்லாம் பார்க்க மாட்டேன். குடும்பத்தோடயும் இல்ல ஃப்ரெண்ட்ஸோடயும் சும்மா ஒரு ஜாலியா ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். இது ஒரு நல்ல கமர்ஷியல் பேக்கேஜ்னே சொல்லலாம். நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்களா இல்லையாங்கிறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.